ஷென் சமையல். இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் 50 நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிருங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் ஃபுல்லாக மேலே தெறிக்குது. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வதங்கந்தோ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறத விட இப்படி தட்டி போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு கோழி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு ஒரு முறை வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க கொழுப்பு தன்மைலாம் போயிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. கறியை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கறியில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றணும். அதனால் நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கறி போடும்போது தண்ணி இல்லாமல் போடுங்க, அப்போ தான் சீக்கிரம் தண்ணி வற்றிடும். தண்ணி வற்றிடுச்சு. இப்போ பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்ல தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிப்போம். 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு தேங்காய் பத்தை, 2 லவங்கம் வச்சுக்கோங்க, 2 பட்டை வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலா அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை ஊற்றிடலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதி வந்த உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் தட்டு திறந்துட்டு கலந்து விட்டுடலாம். தண்ணி வற்றி கறி வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.